வெல்கம் பேக் டு நியூ அந்த வீடியோ. நீங்கள் அன்பாக்சிங் பண்ண போட்டது அப்சராவோட ஜாய் கிட்னு இந்த கிட்டு தான். ஒன் செகண்ட். ஓகே, இந்த கிட்டு தான் நீங்கள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஏமே லைட்டாக உட்கார முடியல கேஸ், இங்கே லேசாக ஏதோ இருக்குது. ஓகே அன்பாக்ஸ் பண்ணிடலாம். முட்டி வேறு தெரியுது கேஸ், லைட்டாக கிளீர மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது. இதாச்சும் ஜிப்லாக்கு நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணலாம். பட் நான் இப்படி கட் பண்ணல. ஏன்னா அப்படி கட் பண்ணால் இது நான் மாற்றி வச்சுருக்கேன் இங்கே. அதனால் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோட நான் இதெல்லாம் யூஸ் பண்ணல, எப்போயோ ஓப்பன் பண்ணிட்டு ஆல்ரெடியே. வாங்கி ஒரு 2 நாளாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எரேசர் செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 1 2 3 எரேசர் இருக்குது. ஸோ அதுவும் வித்தியாசமான வேரியன்ஸ்கள் இல்லை, இதெல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் நிறையா. பட் எனக்கு ரொம்ப இந்த 2 கலர் மட்டும், இந்த ஒரு கலர் மட்டும் புதுசாக தெரியுது. 2 கலர் எல்லாம் புதுசாக தெரியாம மாதிரி இருந்துச்சு. அப்போ இது வந்து புதுசாக உள்ள எரேசர். நான் அதுக்கு மேலே பார்த்தது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அது மாதிரி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பென்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அது மாதிரி எரேசர்ஸ்லாம் அதுக்கப்புறம் பார்க்கல. ஓகே அதுக்கப்புறம் ஒரு 3 டைப் ஆஃப் எரேசர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அப்புறம் காமிக்கிறேன் எத்தனை எரேசர் கொடுப்பாங்க. இது 3 கலர்ஸ். இதுலேயே பிங்க்கு, எல்லோ, ஸோ அப்புறமா இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது பிங்க்கா இல்லை வயலட்டாக தெரியல, பார்க்க பிங்க்குன்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு க்ரையான்ஸ் கொடுத்துருக்காங்க, 12 ஷேட்ஸு. நான் டோம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், கேம்லின் யூஸ் பண்ணியிருக்கேன். கேம்லின் என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணது. அது அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கிட் அதுவும் நடராஜ் கிட்டுன்னு நினைக்கிறேன். அதே அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ப்ரைஸ் 12 ருபீஸா. 12 கலர்ஸ். அதே மாதிரி டோம்ஸ்லேயும் இருக்குது. 2 அனிமல்ஸ் டிசைன் வேறு போட்டிருக்கு. இவனுங்க இந்த அப்சரா பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக அவங்க பார்சல் பண்ணியிருப்பாங்க. நம்ம இருக்கவங்களாம் பார்த்து இப்படி, ஆனால் இப்போ இப்படிக்கா இருக்க முடியாது, மேலேருந்து தான் இருக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்க்கு ஒரு கலர் கொடுக்குறாங்க, ஸ்கின் டோனுக்கு. அவ்வளோதான். இது மாதிரி டோம்ஸில் ஒரு கிட் இருக்குது, அதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். அது இன்னும் என் பீரோவில் தான் இருக்குது. பீரோவில் நான் ஒரு செல்ஃபில் வச்சுருக்கேன். அதுதான் பீரோன்னு சொல்லிட்டேன் தெரியாமல். என் செல்ஃபில் இன்னும் இருக்குது. அதில் தான் அங்கே ஒரு ஆணி மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன் ஸ்டிக்கரில், அதிலே மாட்டி வச்சுருவேன். அப்புறமா அந்த செல்ஃபை உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி பிளாஸ்டிக்கில் தான் ஒட்டியிருக்கோம் அந்த செல்ஃபில். அதில் அந்த பேக்கெட் இல்லை, டோம்ஸ். அது வாங்கி எத்தனை மாதம், அது வாங்கி பல மாதம் ஆகுது. இந்த வருஷம் தான் வாங்கினது. ஓகே அது விட்டு தள்ளுங்க. அப்புறம் 2 பென்சில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஒரு மேஜிக் கலரிங் பென்சில். அது கேட்ட மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இது போட்டிருப்பாங்க. அதாவது என்னன்னா இருக்கும், நம்ம கொஞ்சம் நாளைக்கு மேஜிக் கலரிங்னு ஒரு பென்சில் விட்டுருப்பாங்க. சீவெல்லாம் உள்ள கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அதே தான். அதுக்குமே இங்கே ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். இப்போ பிளாக் கலருக்கு போல் டிசைன் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஆரஞ்சு, இந்த பக்கம் ப்ளூ, அது மாதிரி கலரு. கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் எனக்கு புது ஃபோன்னால நல்லாவே. பட் இப்போ தான் நிறைய கேமரா நல்லா இருக்கு. இங்கே லைட்டிங் இல்லை, அதனால லேசாக தெரியாது. மற்றபடி கேமராலாம் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இது புது கேமரா. கேமரானா நான் புது ஃபோன் மாட்டிட்டேனே, அதாவது புது ஃபோனில் உள்ளது. அதே ஃபோன் மாற்றணும் தான், அதனால் பழைய ஃபோனை மாற்றிட்டோம். வீட்டில் மாற்றிட்டாங்க பழைய ஃபோனை. ஓகே ஃபஸ்ட்டு மறுபடியும் எப்படி இதிலே வச்சிடலாம். ஸோ டோட்டலாக இதெல்லாம் டோட்டலாக எவ்வளோதான் திங்ஸ் இருக்குன்னா, இந்த ஒரு கவரு, இது கிஃப்ட். இதை நம்ம யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணலாம் போல். பார்த்தீங்கன்னா இது கிஃப்டிங்கோட சிம்பிள் தான் இருக்குது. இது கிஃப்ட்டு யாருக்காச்சும் பண்ணலாம் போல். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம் 2 பென்சில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு எரேசர். அப்புறம் இந்த எரேசர் ஒன்று 3 ரூபான்னு நினைக்கிறேன், 3 ருபீஸ்னு. இது அந்த கவரில் பார்த்து பார்ப்போம். கவர்லேயே 3 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. பென்சில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று எனக்கு 5 ருபீன்னு நினைக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க. இதை இப்போ ப்ரைஸ் 7 ருபீன்னு நினைக்கிறேன்.
எனக்கு கலர்ஃபுல்லாக மல்டி கலர்னால. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதில் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் க்ரையான்ஸ் ப்ரைஸ் வந்து 12 ரூபி. அப்புறம் 10 ரூபி. இது என்னென்னா 10 ரூபி எரேசர், 3 எரேசர்ஸ் வந்து 10 ருபீஸ். ஒன்று 2 ருபீஸாக இருக்கும், ஒன்று 3 ருபீஸ். பட்டு கடைசியாக பார்ப்போம். அப்புறம் 3 இந்த குட்டி குட்டி எரேசர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் 10 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லைன்னா ஒரு ஸ்பெஷலிட்டி ஐட்டம்னா எரேசிங் பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்னென்னா இந்த எரேசர் நம்ம மொத்தமாக கிட்டாக வாங்குறப்ப கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ ஓகே. அப்புறம் வந்து இது மாதிரி டாக் பண்ணிவிட்டு நம்மளாம் அதுக்கு மாதிரி எரேசர் பார்த்துருப்போம், அது மாதிரி தான் இது. இந்த 3 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஒரு பென்சிலை யூஸ் பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டேன். ஆனால் இது வாங்கி 2 டேஸ்லாம் ஆகலை. போன வாரம் வாங்கினது, போன வாரம் வெட்னஸ்டே அன்றைக்கி வாங்கினது. அன்றைக்கி நைட்டு வந்து வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வீட்டிலே அதுனா ட்ராயரில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி எடுத்தேன். ட்ராயர்லேயே இன்னொன்று இருக்குது செல்ஃபில்லாம் வந்து. அப்போ செல்ஃபில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது லைட்டாக உழையிட்டேன். சாரி, பீரோவும் இல்லை செல்ஃபும் இல்லை, ட்ராயரில் வச்சுருந்தேன். நமக்கு லேஸாக அதான் நம்ம பழைய சேனலில் எப்படி வளருமோ அது மாதிரி இப்பயும் வளருது. நம்ம போட்டு 2 மாதம் கிட்டக்காங்க. எல்லா வீடியோவும் நம்ம புது ஃபோன் மாட்டிட்டோம் அதே தான் சொல்லிட்டு இருப்பேன். நான்லேருந்து அதை பற்றி சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அதனால் ஓகே, அப்படியே உள்ளார வச்சிடலாம். பேக்கிங் பண்ணியாச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட்டும் வாங்கினேன், அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஸோ இதுவும் இங்கே இருக்குது, இந்த கிட்டு பக்கத்துலேயே. இல்லைனா கீழே வைக்க வேணாம், கீழே ஏதாவது தண்ணி மாதிரி ஊட்டி கிடக்கு. ஸோ இதான் இதான் வந்து இது வந்து பென்சில் ஷேர்ஸு. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ வச்சு ஓகே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம டார்க் பென்சில்ஸு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இதில் கொடுக்கல. நான் வாங்கின டோம்ஸ் கிட்டில் கொடுப்பாங்க. இதில் ஏன் கொடுக்கலன்னா அந்த பென்சில் ரேட் அடிக்கும். அந்த ரெண்டாவது இது ப்ரைஸே 50 ரூபா தான், இதில் தர மாட்டாங்க. இது அப்சரா கிட்டு. டோம்ஸ் கிட்டில் எனக்கு எனக்கு நான் வாங்கின டோம்ஸ் கிட்டில் வந்து அது ஃப்ரீயாக இருந்துச்சு. ஃப்ரீ இல்லை, அதுவும் காசு தான், பட் அது இருந்துச்சு. ஓகே. ஸோ இது எத்தனை ஷேர்ஸு, எவ்வளோ ஷேர்ஸ் போனால் இது எதுக்கு ஷேர் பண்ணக்கூடாது அதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க ஒரு பிக்சராக பார்ப்போம். ஒன்று பண்ணி பார்த்தேங்க. அப்புறம் இது வந்து ஸ்கூலுக்கு தெரியாமல் கொண்டு போயிட்டேன். அவன் ஏதோ கிட்டி விட்டான், அதுக்கப்புறம் நான் வந்து அழைக்கலை, தெரியாமல் கொண்டு போயிட்டேன். ட்ராயிங் புக்கு கொண்டு போகிற மாதிரி இதையும் கொண்டு போயிட்டேன், தெரியாமல் புக்கு. அப்போ இது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிக்சர்ஸாக இருக்கும். இது எதுக்கு வாங்கினேன்னா நான் வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா இதோ இது மாதிரி ஷேர் பண்ணலாம். ஆல்ரெடி ஷேர் பண்ணி வச்சது இருக்குது. இந்த மாதிரி டைஸ் மாதிரி ஷேர் பண்ணி வைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா இருக்குது, மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான் கேஸ், இந்த 2 பொருள் தான் வாங்கினேன். ஓகே, அண்ட் இதை நான் ஷார்ட்ஸாக போட்டுருக்கலாம், பட் இருந்தாலும் ஃபுல் வீடியோவை போட்டுடலாம்னு சொல்லிட்டு வேறு எதுவும் கிடைக்கல, ஆனால் இதையே போட்டேன். ஸோ அவ்வளோதான் கேஸ், தேங்க்யூ. இந்த இன்னொரு வீடியோ பார்ப்போம். அதை வைக்கலாம். பை. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம டோம்ஸ் கிட்ட பார்ப்போம். அது இன்னும் இருக்குது பேக்கிங்லேயே, அதையும் பேக்கிங்லேயே போட்டு வச்சுட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வைக்கும். பை. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அது வைக்கும். பை.